ஆண்டி, அனுவை கூப்பிடுங்க. நான் கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். எங்க இருக்காங்க? அவ எங்க இருந்தா உங்களுக்கு என்ன? இத்தனை நாளா இல்லாத அக்கறை இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கு உங்களுக்கு? இப்படிப்பட்டவர் எதுக்கு என் பிள்ளைய கல்யாணம் முடிக்கணும்? கெட்டின பொண்டாட்டிய வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு இத்தனை நாள் இருந்திருக்கிய. அதுவும் அவ என்ன ஆனான்னு கவலை இல்லாம உங்களை நம்பி தானே கட்டி கொடுத்தோம். போன தடவை பிரச்சனை வந்தப்பவே நீங்க வந்து கூப்பிட்டீல்ல, அப்படி கூப்பிட்டுட்டு போனவரு பத்திரமா பிள்ளைய வச்சு பாத்துக்கணுங்கிற நினைப்பில்ல. இப்படியா யார் யார் வீட்லயே போய் தங்க வைப்பிய? இங்க பாருங்க ஆண்டி, எனக்கும் உங்க பொண்ணுக்கும் சின்னதா ஒரு பிரச்சனை. அதனால நான் தான் அவங்கள உங்க வீட்டுக்கு போக சொல்லி அனுப்பிவிட்டேன். அவங்க என்னடானா இங்க வராம அங்க போயிருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும்? நல்லா இருக்கு உங்க பேச்சு. எதுக்கு கட்டின பொண்டாட்டிய வீட்டை விட்டு போக சொல்லணும்? அப்படி என்ன பிரச்சனை வந்துட்டு உங்க ரெண்டு பேருக்கும்? இப்படிதான் அன்னைக்கு ராத்திரியில என் பிள்ளைய துரத்தி விட்டுருக்கிய. தனியா ஒத்தையில எங்க வீட்டுக்கு ஓடி வந்திருக்கா. என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போன நாள்ல இருந்து நீங்க கொடுமை தான் படுத்திருக்கிய. என் பிள்ளை உங்க வீட்டுல நடக்கிற கொடுமை தாங்காம தான் அந்த வீட்டுல போய் சிக்கியிருக்கா. அந்த பொம்பளை என்னடானா கொல்ல பார்த்திருக்கு. அதுல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா என் பிள்ளைய தான் உங்களுக்கு பிடிக்கலையே. உங்க அத்தை கிட்ட சொல்லி நீங்க தான் இப்படி கொடுமைப்படுத்த சொல்லியிருப்பீங்களோன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க ஆண்டி, இப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்க. நான் அனுவை எங்க அத்தை வீட்டுக்கு போக சொல்லி சொல்லவே இல்லை. அவங்க தான் அங்க போய் இருந்திருக்காங்க. எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை ஆண்டி. நீங்க அனுவை கூப்பிடுங்க, அவங்க கிட்ட கேட்போம், உண்மையை சொல்லுவாங்க. எதுக்கு என் பிள்ளைய மறுபடியும் ஏமாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு பாக்குறீங்களோ? எந்த காலத்திலயும் இனி அது நடக்காது. நீங்க இனி அவளை பார்க்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிருங்க. இங்க பாருங்க ஆண்டி, நான் செய்தது தப்பா இருக்கலாம். அதுவும் அவங்கள நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால தான். இப்போ எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு, அதனால நீங்க அனுவை அனுப்பிச்சு விடுங்க. அனுப்பி விட்டா நீங்க மறுபடியும் துரத்தி விடுவிய. அவ வேற யார் வீட்லயாவது போய் தங்குவா. அங்க எல்லாரும் சேர்ந்து அவளை கொல்ல பாப்பாவ. அதுக்கு பிறகு நானும் பிள்ளை இல்லாம போகணும். உங்களுக்குலாம் ஒரு கஷ்டமும் இருக்காது. பெத்தவியலுக்கு தான் எல்லா கஷ்டமும். அதனால இதுக்கு மேல அனுவை தேடிக்கிட்டு இங்க வர வேலை வச்சுக்கிறாதுங்க. என்ன தம்பி, எதுக்கு வந்தீங்க? இவரு இப்பதான் அனுவை புரிஞ்சுக்கிட்டாரா, அதனால கூட்டிட்டு போக வந்திருக்காரா. நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு அனுப்பி விடணுமா. மறுபடியும் அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் எங்கேயா துரத்தி விடுவாரு. அப்புறம் அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆடுறதுக்கா? அனுப்ப முடியாது, போன்னு சொல்லுங்க. இங்க பாருப்பா, உன்னையால எங்க பிள்ளைய நாங்க இழந்துட பார்த்தோம். ஏதோ நாங்க செஞ்ச புண்ணியம் எங்க பிள்ளைய நாங்க காப்பாத்திட்டோம். இதுக்கு மேலேயும் உங்களெல்லாம் நம்பி என் பிள்ளைய அனுப்பி விடுறதுக்கு நான் விரும்பல. பயமா இருக்கு தம்பி. எப்போ அவளுக்கு என்ன ஆகுமோன்னு பயந்துட்டே இருக்க வேண்டியிருக்கு. உங்க வீட்லயே அவளுக்கு பாதுகாப்பு இல்ல, வெளியவும் அவளுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு புருஷனா நீங்க தான் அவளுக்கு பாதுகாப்பா இருக்கணும். நீங்களும் அப்படி இல்ல. அதனால எங்க பிள்ளை எங்க கிட்டயே இருக்கட்டும். ஆமா, சீக்கிரமே டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். சீக்கிரமே என் பிள்ளைக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க. நாங்க அவளுக்கு வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வைக்கோம். இதுக்கு மேல நீங்களும் வேண்டாம், உங்க குடும்பமும் எங்களுக்கு வேண்டாம். சும்மா சும்மா வந்து என் பிள்ளைய தொல்லை பண்ற வேலை வச்சுக்கிடாதங்க. ஆண்டி, எதுக்காக இப்படி பேசுறீங்க? இதுல அனுக்கும் சம்மதமா? என் பிள்ளைக்கும் இதுல சம்மதம் தான். அதனாலதான் நீங்க வந்தோம் வந்து எட்டி பார்க்காம இருக்கா. இதுல இருந்தே தெரியல அவளுக்கு சம்மதம் தான். சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணிட்டு போற வழிய பாருங்க. இதுக்கு மேல என் பிள்ளை பேர சொல்லிட்டு இந்த வீட்டு பக்கம் வராதீங்க. நாங்களே நொந்து போய் இருக்கோம். சும்மா சும்மா வந்து வேதனைப்படுத்தாதங்க. போங்க, கிளம்புங்க. இத்தனை நாளா என் பிள்ளை எங்க இருக்கான்னு கூட கவலைப்படலை இவரு. இப்ப மட்டும் எதுக்கு வந்து அக்கறை இருக்க மாதிரி நடிக்காரு? எல்லாம் மறுபடியும் பிள்ளைய கூட்டிட்டு போய் துரத்தி விடுறதுக்கு தான். இது அவரு ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி வச்சிருக்காருங்க. இதுக்கு மேல இவரை நம்பிலாம் நம்ம பிள்ளைய அனுப்பி விடக்கூடாது. நீங்க உங்க ஃப்ரெண்டே கேட்டாலும் ஒத்துக்கிட கூடாது. சீக்கிரமா இவனை டைவர்ஸ் பண்ணிட்டு ஒளிச்சு கட்டுற வழிய பாருங்க. நம்ம பிள்ளைக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுப்போம். சரி ரேகா. வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று பாலான நாளிதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை. வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று பாலான நாளிதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை. தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் வீணாக போகும் என்று யாரேனும் நினைக்கவில்லை. நான் என்ன சொல்றது? எனக்கு சாரி பத்தி எதுவும் தெரியாதுங்க. நான் மயங்கி பாடுகிறேன்
வானு எந்த சோலையிலே இடிப்பேன். அவங்களே நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? என் கூட வருவாங்கன்னு நம்பிக்கையோட போனேன். நம்பிக்கை இழந்து வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கேன். இந்த அணு பொண்ணு இப்படி செய்வாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கு மேல அவங்க இஷ்டம், என்னால எதுவும் பண்ண முடியாது. நானே எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிச்சுட்டு அவங்கள கூட்டிட்டு வரலான்னு தான் போனேன். ஆனா அவங்க அம்மா இனி எவ்வளவு பேசிட்டாங்க. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? வீட்டை விட்டு போனா அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே, எதுக்காக அங்க போய் இருக்கணும்? அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் என் மேல பழிய போடுறாங்க. இதுக்கு மேல அவங்க இஷ்டம், நான் எதுவும் செய்ய முடியாது. சரோஜக்கா, சரோஜக்கா, இவளா? உள்ள வா நெட்ட மாதிரி. சரோஜக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிய? நெட்ட மாதிரி அந்த கதவை கொஞ்சம் பூட்டிட்டு வையா. எதுக்குக்கா கதவு போட்ட சொன்னிய? அது ஒன்றும் இல்லை நெட்ட மாதிரி, என் கையில் போன் இருக்குல்ல, சூர்யாவுக்கு போன் பண்ணலான்னு போன் எடுத்தேன். அதான் கதவை போட்ட சொன்னேன்ல. சரிக்கா, அப்ப சூர்யா தம்பிக்கு போன போடுங்க. அப்படியே ஸ்பீக்கர்ல போடுங்க, எனக்கு போர் அடிக்கி நானும் கேட்டுக்கிடி. நெட்ட மாதிரி நான் என்ன என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன். சூர்யாவே ரொம்ப பாவம் நெட்ட மாதிரி. ஏக்கா சோத்துக்கு கஞ்சிக்கெல்லாம் வழி இல்லாம இருக்காரு? அது இல்லை, எதுக்குள்ள இப்படி பேசியா? இல்ல அவர் ரொம்ப பாவம் நீல அதான் கேட்டேன். நேற்று ராத்திரி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போனான் தெரியுமா? ஆ, வீட்டுக்கு வந்தாரா? வர வர உங்க பழக்க வழக்கங்கள் ஒன்றும் சரியில்லை. ராத்திரி நேரத்தில் எதுக்கு வீட்டுக்கு வர வைக்கிறிய? உங்க அம்மைக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? இதுல வேற அவர் வருத்தப்பட்டு போனாரு, வடக்கு பக்கமா போனாருன்னு வருத்தம் வேற. நெட்ட மாதிரி நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னக்கா நடந்துச்சு? பாத்ரூம்குள்ள வந்து உட்காந்துருப்பாரு, பேசியிருப்பிய? அது இல்லை, மொட்டை மாடிக்கு வந்தான். ஓ, அப்படியே மொட்டை மாடிக்கே வந்துட்டாரா? ஆமா, அங்க என்ன நடந்துச்சு? போகல, நீ நினைக்க மாதிரி எதுவும் இல்லை. அங்கே நின்று பேசிட்டு இருந்தவன் எங்கள் அப்பா வந்துட்டாவ. ஆ, அப்பாவே வந்துட்டாரா? ஆமாப்ல, எங்கள் அப்பா சூர்யாவை சத்தம் போட்டாவளா, அதுக்கு பிறகு எங்கள் அம்மா எங்கள் அத்தை எல்லாரும் வந்து பார்த்துட்டாவ. ஐயோ, ஆமாம் நெட்ட மாதிரி, சூர்யாவை யாசி அனுப்பி விட்டாவ. அதுக்கு தான் அவன் பாவம்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக இருந்து நெட்ட மாதிரி. என்னக்கா இப்படி பண்ணிட்டிய? பாவம், அந்த மனுஷன் கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்தாரு, அவரை கூப்பிட்டு இப்படி ஏசி விட்டு விட்டீங்களக்கா? நான் வர சொல்லல நெட்ட மாதிரி, அவனே தான் வந்திருக்கான். அவரே வந்தாலும் உங்க அப்பா பார்த்த உடனே ஓடின்னு அனுப்பி விட்டுக்கலாம்ல? நான் சொன்னேன், அவன் தான் கேட்காம எங்கள் அப்பாட்ட பேசிட்டே நின்னான். எங்கள் அப்பா ரொம்ப கோவமாக ஏசிட்டாவன். எங்கள் அம்மா எங்கள் அத்தெல்லாம் கூட சத்தம் போட்டாவன். பாவக்கா, அவர் இப்படி பண்ணி விட்டீங்களக்கா? அவர்கிட்ட அதுக்கு பிறகு பேசுனீங்களா இல்லையா? இல்லை, பேசவே இல்லை. இப்போதான் பேசலான்னு போன எடுத்தேன். போன போட்டு பேசுங்கக்கா. எனக்கு சூர்யாவை பார்த்து பேசணும் போல இருக்குல்ல. சரி, பேசிடுவோம். எங்க வராருன்னு கேளுங்க, போய் பார்த்து ஆறுதலை கூறிட்டு வந்துருவோம். நேற்று மாதிரி போனனால எங்கள் வீட்டில் விட மாட்டாவளா? எங்கள் அப்பா வேற நேற்று பார்த்துட்டாவ. அன்னைக்கு வேற நம்ம இந்த நிச்சயத்துக்கு போனோம்ல, அதையும் எங்கள் அப்பா கண்டுபிடிச்ச மாதிரியே பேசுகிறவ நெட்ட மாதிரி. சரோஜக்கா, அதெல்லாம் சும்மா டவுட்ல பேசியிருப்பாவுக்கா. சரி பிள்ளை, இருக்கட்டும். இப்படிலாம் இருக்கும்போது எப்படி அவனை போய் பார்க்க முடியும்? அப்ப இங்க வர வச்சிருவோமா? இங்கே வந்தாச்சுன்னா பார்த்துட்டவன்னு வச்சுக்க அடிச்சு விடுவாவ. ஏற்கனவே நேற்று அவங்க வந்ததுக்கே ரொம்ப கோவமாக இருக்காவ எங்கள் அப்பா. இப்ப என்னதான் பண்றது? அவர் அங்க வர முடியாது, நீங்களும் அங்க போக முடியாது. உங்களுக்காக நான் வேணா அவரை போய் பார்த்து பேசிட்டு வரட்டுமா? வேண்டாம், நீ பேசி என்ன பிரயோஜனம்? அதுக்கு நானே போன் போட்டு பேசிடுவேன். சரிக்கா, அப்ப தெரியுதுல, போடுங்க. பேராண்டி, நானும் உங்க பாட்டியோ இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம். நீயும் எங்க கூட வரியாப்பா? தாத்தா, இப்ப எதுக்கு இவ்வளவு அவசரமா ஊருக்கு கிளம்புறீங்க? இங்கே இருங்க தாத்தா. இல்லப்பா, இங்க இருந்தா ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாவே இருக்குது. உங்க அம்மாவும் நாங்க சொல்றதை கேட்க மாட்டா, உங்க அப்பாவும் கேட்க மாட்டாரு. பேர பசங்க நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறீங்க. இதை பார்க்கும்போது எங்களுக்கு மனசு சந்தோஷமே இல்லப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்க பாட்டி வேற ரொம்ப வருத்தப்படுறா. எங்களுக்கு என்ன செய்யறது, யாராண்ட என்ன சொல்றதுன்னே புரியல. அதுக்கு நாங்க அங்கேயே போய் இருக்கலாம்னு தோணிச்சுப்பா. அதான் நாங்க இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம். நீயும் வரியாப்பா? இல்ல தாத்தா, நான் இப்ப வரல. நீங்களும் போவாதீங்க தாத்தா, இங்கே இருங்க. நான்ப்பா பேராண்டி இப்படி சொல்ற? உங்க அம்மா வேண்ட சொன்னேன், அவ தான் உன்னையும் சேர்த்து கூட்டின்னு போன்னு சொன்னான். வாப்பா பேராண்டி, ஊருக்கு போலாம். இங்கேயே பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்குது. இங்கேயே இருந்தா நம்மளுக்கு மேலும் மேலும் கஷ்டமா தான்ப்பா இருக்கும். யாருமே வீட்டுல சந்தோஷமா இல்லப்பா. இதை பார்த்துன்னு இருந்தா நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அங்க போனாவது நான் என்னோட வேலையை பார்ப்பேன், நீ உன்னோட வேலையை பார்ப்ப. பாட்டி அவ வேலையை பார்த்துன்னு இருப்பா. நம்மளுக்கு இங்க ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுப்பா. அதுக்கு தான் சொல்றேன், வா பேராண்டி ஊருக்கு போவோம். தாத்தா, நான் யோசிச்சு சொல்றேன், நீங்க வேணா கிளம்புங்க. சரிப்பா பேராண்டி, சாயந்தரம் 6 மணிக்கு தான் ட்ரெயின். அதுக்குள்ள நல்லா யோசிச்சுட்டு ஒரு முடிவை சொல்லு. சரி தாத்தா. தாத்தா சொல்றது சரிதானே? இங்க இருந்தா சந்தோஷமாவே இல்லை, ரொம்பவே அடக்கி வைக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்து உட்காந்து மனசுதான் கஷ்டமாகுது. பேசாம ஊருக்கே கிளம்பலாம். யார் கால் பண்றது? சரோ கால் பண்றா. நானும் அங்கிருந்து வந்ததுல இருந்து அவளுக்கு கால் பண்ணவே இல்லை. என்னன்னு கேட்கலாம், அவளுக்கு அங்க என்ன பிரச்சனை எல்லாம் ஆச்சோ. சரோ,
சூர்யா, எப்படி இருக்க சூர்யா? எங்க அப்பா ஏசிட்டாவன்னு ரொம்ப வருத்தமா இருக்கியா? ம், எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் நல்லா இருக்கேன் சரோ, நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேன் சூர்யா. நான் மனசுக்கு தான் வருத்தமா இருக்கு. வருத்தப்படாத சரோ, எல்லாம் சரியாயிடும். நான் கூட உங்க மம்மி டாடி புரிஞ்சுக்காம தான் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கே புரியுது, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எல்லாம் புரியுதுன்னு. வேணும் தான் நம்ம சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சரோ. ஆமா சூர்யா, எங்க அப்பாவுக்கு உங்க வீட்டில் உள்ளவையில பிடிக்கவே இல்லை. தோட்டத்தில் உங்க அப்பா எப்போ நாங்களே பார்த்துக்கிட்டேன்னு சொன்னாவளோ அதுலேருந்து எங்க அப்பாவுக்கு கோவம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் என் நிச்சயத்தை நீ நிறுத்திட்டாளா, அதுலேருந்து தான் உன்னை எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. என்கிட்ட கூட தேவையில்லாதுக்கெல்லாம் நீ ஆசைப்படாத, கடைசியில் ஏமாந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்காவ சூர்யா. அதான் என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்க டாடி மம்மியாவது அப்படி சொல்றாங்க, என் டாடி மம்மி என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி தான் பொண்ணு எடுக்கணும்னு சொல்றாங்க. என் மனசுல என்ன இருக்குன்னு அவங்க யோசிக்கிறதே இல்லை, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க சரோ. இவங்களெல்லாம் மதிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம வாழவே முடியாது சரோ. எப்பவுமே ஒன்று சேரவும் முடியாது, பேசக்கூட முடியாது. அதனால நான் சொல்றது கொஞ்சம் கேளு சரோ. என்ன சூர்யா? இன்னைக்கு 6 மணிக்கு தாத்தாவும் பாட்டியும் ஊருக்கு கிளம்புறாங்க. என்னையும் மம்மி கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. அதனால தாத்தா கூட நானும் ஊருக்கு கிளம்புறேன். நீ என் கூட வரியா சரோ? நான் உன்னையும் என் கூட கூட்டிட்டு போயிரு. இங்க விட்டுட்டு போனா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். நீ என்ன சொல்ற சரோ? என்ன சொல்ற சூர்யா? அவன் கூட வரணுமா? எங்க அப்பா விட்டுட்டு எப்படி வர முடியும் சூர்யா? நான் இங்க இல்ல, உன் கூட வந்துட்டேன்னு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாவ, மனசு ஒடிஞ்சு போயிருவாவ சூர்யா. போகட்டும் சரோ, நம்ம மனசை பத்தி அவங்களாம் நினைக்காம இருக்கும்போது நாம ஏன் நினைக்கணும்? அதனால நான் சொல்றது கேளு. இன்னைக்கு 6 மணிக்கு ட்ரெயின். நான் இன்னைக்கு கிளம்பிட்டேன்னா அதுக்கப்புறம் ஊர் பக்கமே வரமாட்டேன். உண்மையிலே என் மேல உனக்கு அன்பு இருந்தா என் கூட வா. வரலைன்னா இதோட நீ இந்த ஊர்ல இருந்துக்க, நான் அங்கேயே இருந்துக்கிறேன். சூர்யா, எதுக்கு இப்படி சொல்ற? என்னக்கா சொல்றாரு? தாங்க விட்ட நான் பேசுறேன். இருப்ல. சரோ, இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது சரோ. இப்படியே போச்சுன்னா உன்னை நான் மிஸ் பண்ணிடுவேணும்னு எனக்கு தோணுது சரோ. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இன்னைக்கு கண்டிப்பா என் கூட வந்துரு. இன்னைக்கு வரலன்னா உங்க மாமாக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் கண்டிப்பா வாழ்க்கையில் நம்ம 2 பேரும் சேரவே முடியாது. நீ 15 வருஷம் என்னை காதலிச்சது உண்மைன்னா என் கூட வா சரோ. உண்மைதான். அப்படின்னா இன்னைக்கு 6 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வா. நீ வரலன்னா கண்டிப்பா இன்னைக்கு நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் நான் இந்த பக்கமே வரமாட்டேன் சரோ. நேத்து நம்ம பார்த்ததே கடைசியா இருக்கட்டும். பாய் சரோ. சரோ கிட்ட இப்படி பேசினாதான் அவளுக்கு கொஞ்சமாவது தைரியம் வரும். அப்பா அம்மான்னு எவ்வளவுதான் பயப்படுவா. இன்னைக்கு 6 மணிக்குள்ள என்னதான் முடிவெடுக்கிறான்னு பாப்போம். ஹலோ, யாருங்க? மாமா. என்ன மாமாவா? யாரு? மாமா, நான் தான் சத்யா பேசுறேன். நீயா? என்ன மாமா, என் மேல கோவமா இருக்கீங்களா? எதுக்காக இப்படி கேக்குற? காலேஜுக்கு போனா ஒழுங்கா படிக்கணும். தேவையில்லாத போன்லாம் போட்டு இந்த மாதிரி பேசணும் அவசியம் கிடையாது. நான் காலேஜுக்கே போகல, வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன் உன்னை என்ன காலேஜில் தானே விட்டுட்டு வந்தேன். ஏன் காலேஜுக்கு போகாம வீட்டுக்கு வந்த? இங்க காலையில நீ கோவமா இறக்கி விட்டுட்டு போனீங்கல்ல, அதனால தான் எனக்கு காலேஜுக்குள்ள போகவே பிடிக்கல. வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். நான் கோவமா இருந்தா என்ன, சந்தோஷமா இருந்தா உனக்கு என்ன? உன்னோட வேலை படிக்கிறது, அதைத்தான் ஒழுங்கா செய்யணும். நான் கோவமா இருந்தா நீ காலேஜ் போக மாட்டியா? ஏன் படிக்கவும் மாட்டியா, சாப்பிட மாட்டியா? ஆமா. ஆமாவா? ஒழுங்கா படிக்கிற வேலை பார். போன வை சத்யா. எனக்கு இந்த மாதிரி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாது. சத்யாவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்றா? காலையில என் கார்ல கூட்டிட்டு போனதுதான் தப்பு. காலேஜில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வந்தா உள்ள போகாம வீட்டுக்கு வந்திருக்காளாம். ஸோ இவங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அனு அம்மா ஒரு டென்ஷன்னா, இந்த பொண்ணு அதை விட பெரிய டென்ஷனா இருக்கு. என்னாச்சுக்கா? எதுக்கு அப்படி எழுதுறிய? நேற்ற மாதிரி சூர்யா ஊருக்கு போறானா இன்னைக்கு. இதுக்கப்புறம் இந்த ஊருக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டான் நேற்ற மாதிரி. ஐயோ, என்னைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொல்றான் நேற்ற மாதிரி. எதுக்குக்கா? டாட்டா காமிக்கக்கா? இல்ல, என் கூட வந்துரு, நான் உன்னைய கூட்டிட்டு போறேங்கிறான். ஐயோ, ஓடி போனுங்காரா? ஆமாப்ல, கிட்டத்தட்ட அப்படிதான். அப்படி ஓடி போன இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும்? அதான் நான் சொன்னேன், கேட்கவே மாட்டேங்க. இப்போ என்னக்கா பண்றது? என்ன முடிவு எடுக்க போறிய? தெரியல நெட்ட மாதிரி. ஐயோ, ஏக்கா அவர் போயிட்டாருன்னா வரமாட்டார்ல? ஆமா, அவன் போயிட்டானா வரமாட்டானா? ஏக்கா அப்போ வாங்கக்கா, கிளம்புவோம். இல்ல, நான் வரல. நான் அப்படி ஓடி போயிட்டேன், எங்க அப்பா அம்மாக்கு அசிங்கமா இரு நெட்ட மாதிரி. 2 பேரும் மனசு ஒடிஞ்சு போயிருவாவ. ஏக்கா அப்போ உங்க வாழ்க்கை, சூர்யா தம்பி 15 வருஷம் காதல்.
எனக்கு சூரிய வேணும் நெட்ட மாதிரி. அப்படின்னு உங்க அப்பா அம்மாவை விட்டு தள்ளுங்கக்கா.